வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். விபச்சார வழக்கில் மனைவி கைதானதால் அவமானம் தாங்க முடியாமல் 2 குழந்தைகளை கடலில் வீசிக்கொண்ட தந்தைக்கு போலீசார் வலைவீச்சு. போதைப்பொருள் வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் பாரபட்சமின்றி தண்டிக்கப்பட வேண்டும். முதல்வர் ரங்கசாமி பேச்சு. பொது ஊழியர்கள் கூட்டுறவு கடன் சங்க அலுவலகம் முதல்வர் ரங்கசாமி திறந்து வைப்பு. விபச்சார வழக்கில் மனைவி கைதானதால் அவமானம் தாங்க முடியாமல் 2 குழந்தைகளில் கடலில் வீசி கொன்றுவிட்ட தந்தை மாயமான சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுவையை அடுத்த தமிழக பகுதியான கூனிமேடு குப்பம் மீனவ கிராமத்தைச் சேர்ந்தவர் ஆனந்தவேலு வயது 33. இவரது மனைவி கௌசல்யா வயது 25. இருவரும் புதுவை காலாப்பட்டு பகுதியில் உள்ள சுனாமி குடியிருப்பில் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு ஜோவிதா வயது 4 மற்றும் 1.5 வயது குழந்தை சமிஸ்தா என 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். இதனிடையே கடந்த வாரம் கணவன் மனைவிக்கு இடையில் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் ஆனந்தவேலு தனது 2 குழந்தைகளையும் அழைத்துக் கொண்டு கூடிமேடு குப்பத்திற்கு கடந்த 10ஆம் தேதி வந்துவிட்டார். இதனிடையே கௌசல்யா நேற்று முன்தினம் புதுவை ரெயின்போ நகரில் அழகிகளை வைத்து விபச்சாரம் நடத்தியதாக பெரியகுடி போலீசாரால் கைது செய்யப்பட்டார். இதுகுறித்து தகவல் அறிந்த ஆனந்தவேலு அவமானம் தாங்காமல் தனது 2 குழந்தைகளையும் கடலில் வீசிவிட்டு மாயமாகிவிட்டார் என கூறப்படுகிறது. இந்த நிலையில் கூனிமேடு கடற்கரையோரம் ஒரு பெண் குழந்தையின் உடலும், அனுமந்தி குப்பம் கடற்கரையோரம் மற்றொரு பெண் குழந்தையின் உடலும் கரை ஒதுங்கி கிடந்தது. இது தொடர்பாக மரக்காணம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் போதை பழக்கத்திற்கு மாணவர்கள் அடிமையாகின்றனர் என்ற குற்றம் சாட்டி எழுந்த நிலையில் தற்பொழுது காவல்துறையின் செயல்பாடுகள் காரணமாக குறைந்துள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். மேலும் பிள்ளைகளின் பழக்க வழக்கத்தையும் பெற்றோர்கள் கண்காணிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் புதிதாக 500 ஊர்காவல் படை வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். இதில் முதற்கட்டமாக 326 பேருக்கு பணி ஆணை வழங்கும் விழா கம்மன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. இதில் முதல்வர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டு பணி ஆணைகளை வழங்கினர். நிகழ்ச்சியில் காவல்துறை டிஜிபி ஸ்ரீனிவாஸ், காவல்துறை துணைத் தலைவர் விஜேந்திரகுமார் யாதவ் உள்ளிட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். முன்னதாக விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரியில் குடும்ப அளவில் பொருளாதார நிலை உயர்ந்துள்ளது. தொழிற்சாலைகள் மூலம் படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்கவும், அரசு பணியிடங்களை நிரப்புவதன் மூலம் பணி வாய்ப்புகள் வழங்கவும் அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன்படி அரசின் காவல்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் தற்பொழுது பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருகின்றன. மக்கள் தொகைக்கு ஏற்ப காவலர் பணியிடங்கள் நிரப்ப வேண்டிய மிக அவசியம். கடந்த ஆட்சியில் காவலர் பணியிடங்களுக்கு யாரும் தேர்வு செய்யப்படவில்லை. ஆனால் இப்பொழுது தொடர்ந்து காவலர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருகிறது, மகிழ்ச்சி அளிக்கிறது. போதை பழக்கங்களுக்கு சிறுவர்கள் ஆளாவதாக குற்றம் சாட்டியிருந்தனர். அது தற்பொழுது குறைந்து வருகிறது. போதைப் பொருள் வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் பாரபட்சமின்றி தண்டிக்கப்பட வேண்டும் என்பது அரசின் எண்ணம் என்றார். புதுச்சேரி பொது ஊழியர்கள் கூட்டுறவு கடன் சங்கம் அலுவலகத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி பொது ஊழியர்கள் கூட்டுறவு சங்கம் விவிபி நகர் வேதபுரீஸ்வரர் வரதராஜ பெருமாள் நகரில் புதியதாக அமைந்துள்ளது. இந்த புதிய சங்க அலுவலக கட்டிட திறப்பு விழா இன்று கோலாகலமாக நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு புதுச்சேரி பொது ஊழியர்கள் கூட்டுறவு கடன் சங்க அலுவலகத்தை திறந்து வைத்தனர். நிகழ்ச்சியில் சங்க தலைவர் தமிழ்மொழி மற்றும் கூட்டுறவுத்துறை செயலர் நெடுஞ்செழியன் ஆகியோர் தலைமை தாங்க முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன், கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் யஷ்வந்த் ஐயா ஆகியோர் முன்னிலை வகிக்க சங்க துணைத் தலைவர் ராஜசேகரன் வரவேற்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் சங்க இயக்குநர்கள் இளங்கோவன், மருதாச்சலம், பிரபாகரன், கணேஷ், அருண்குமார், ஆறுமுகம், வசந்தராஜன், கோபி கிருஷ்ணன், வரதராஜலு, புஷ்ப சந்துரு, போலீஸ் ஷியாம் சுந்தர் உள்ளிட்ட சங்க உறுப்பினர்கள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழாவை முன்னிட்டு சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற அன்னதானம் விழாவை சப்தகிரி குழுமம் நிர்வாக இயக்குநர் VBS ரமேஷ்குமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயம். இந்த ஆலயத்தில் நடைபெறும் தீமிதி விழா கடந்த 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தினந்தோறும் அம்மன் யானை வாகனம், சிம்ம வாகனம், முத்து பள்ளக்கு என பல்வேறு வாகனங்களில் எழுந்தவழி திருவீதி விழா நடைபெற்றது. இதனையடுத்து முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா நேற்று இரவு நடைபெற்றது. இதில் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ திரௌபதி அம்மன் அர்ஜுனன் மகாராஜா எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து தீமிதி திருவிழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த அன்னதான விழாவை சப்தகிரி குழும நிர்வாக இயக்குநர் VPS ரமேஷ்குமார் தொடங்கி வைத்தார்.
மேலும் இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் சொந்தங்களும் நிர்வாகிகளும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இந்த அன்னதான விழாவில் சுமார் 1000க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. முன்னதாக சப்தகிரி குழும நிர்வாக இயக்குனர் VBS ரமேஷ்குமார் சுவாமி வழிபட்டார். அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் ஆதிதிராவிடர் பழங்குடியினர் மாணவர்களிடம் கல்வி கட்டணம் கேட்டு வற்புறுத்தக்கூடாது என ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் சென்டாக் கன்வீனருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் சென்டாக் மூலம் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் பிராந்தியங்களில் நீட் அல்லாத பொறியியல், கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 1ஆம் ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்பொழுது நடந்து வருகிறது. இதில் சென்டாக் மூலம் அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் சேர்க்கை பெற்ற ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவர்களை கல்லூரி நிர்வாகம் சேர்க்கையின் பொழுது கட்டணம் செலுத்த வேண்டும் என வலியுறுத்துவதாக புகார் வந்துள்ளது. எனவே புதுச்சேரி மாநிலத்தை பூர்வீகமாக கொண்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவர்களின் கட்டணம் முழுவதையும் ஆதிதிராவிடர் நலத்துறை மூலம் அரசை செலுத்தும் என சென்டாக் மூலமாகவே மாணவர்களுக்கு உறுதிமொழி அளிக்க வேண்டும். மேலும் புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம், மாஹே பகுதிகளைச் சேர்ந்த பூர்வீக ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவர்களிடம் அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் எந்தவித கட்டணத்தையும் செலுத்த கட்டாயப்படுத்தக்கூடாது என அறிவுறுத்த வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உருளையன்பேட்டையும் கழிவுநீர் குழாய் அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்ற அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்த சாலை, திருமுடி நகர் முதல் தெரு மற்றும் 2வது தெருக்களில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார பிரிவின் மூலம் புதிய கழிவுநீர் தொட்டிகள் மற்றும் சாலைகளில் கழிவுநீர் குழாய்கள் அமைக்கும் பணி மற்றும் வீடுகளுக்கு குழாய் மூலம் கழிவுநீர் இணைப்புகள் வழங்குதல் போன்ற பணிகள் நடைபெற்று வருகிறது. இப்பணிகளை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி இன்று பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் துறையின் அரசு அதிகாரிகளுடன் அப்பகுதியில் ஆய்வு செய்தார். ஆய்வின் பொழுது பணிகளை விரைவாக வரும் மழைக்காலங்களுக்குள் முடித்து தருமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். ஆய்வின் பொழுது புதுச்சேரி நகராட்சி உதவி பொறியாளர் நமச்சிவாயம், பொதுப்பணித்துறை பொது சுகாதார பிரிவு இளநிலை பொறியாளர் சங்கர், பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு இளநிலை பொறியாளர் சிவபிரகாசம், நகராட்சி இளநிலை பொறியாளர் குப்புசாமி மற்றும் நகராட்சி ஆய்வாளர் திருமுருகன், மேலும் அப்பகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை பிரமுகருமான வாசு, சிவா, இளங்கோ, ஜெயபால், உதி, செந்தல், பாண்டியன் மற்றும் பலர் உடனிருந்தனர். ஃபியூச்சர் இந்தியா அறக்கட்டளை சார்பில் நடத்தப்பட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவிற்கு தலைமையேற்ற அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுச்சேரி பெருங்கபாக்கம் பகுதியில் உள்ள ஃபியூச்சர் இந்தியா அறக்கட்டளை சார்பில் பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அரியாங்குப்பம் மற்றும் ஓசூடு தொகுதி பெண்கள் சுயதொழில் செய்வதற்காக ஃபியூச்சர் இந்தியா அறக்கட்டளை சார்பில் 4 சக்கர தள்ளுவண்டி, சுய உதவி குழுக்களுக்கு நன்கொடை, புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஃபியூச்சர் இந்தியா அறக்கட்டளை தலைவர் ராஜ மனோகரன் தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு அழைப்பாளராக குடிமைப்புகள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டார். 100க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு ரூபாய் 75 லட்சம் மதிப்பிலான தள்ளுவண்டி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் விழுப்புரம் அமிர்தா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி நிறுவனர் மனோகரன், ஃபியூச்சர் இந்தியா அறக்கட்டளையின் சொத்து பாதுகாப்பு குழு தலைவர் ஆசிரியர் குப்பள், செயல் தலைவர் சுப்புலட்சுமி அன்பரசன், ஊர் முக்கிய பிரமுகர் RTO வெங்கடேசன் மற்றும் அறக்கட்டளை நிர்வாகிகள், ஊர் முக்கியஸ்தவர்கள் உட்பட பல கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் சட்டமன்ற அலுவலகத்தில் ஆதிதிராவிடர் மக்களுக்கு திருமண உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலத்துறை மூலம் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு திருமண உதவித்தொகையின் வழங்கி வருகிறது. அதன் அடிப்படையில் அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட பகுதியில் உள்ள தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான திருமண உதவித்தொகையாக தலா 1 லட்சம் ரூபாய் என 9 பயனாளிகளுக்கு 9 லட்சம் ரூபாய் தேவை பெறுவதற்கான ஆன இணை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பயனாளிகளுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் NR காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். புதுச்சேரி எல்லைப்பிள்ளை சாவடியில் புதிதாக அமைய பெற்ற ஹோட்டல் அபிமன்யு திறப்பு விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் ரங்கசாமி உணவகத்தை திறந்து வைத்தார். புதுச்சேரியில் உணவகங்கள், ரெஸ்டாரண்ட்டுகள், பெரிய பெரிய ஹோட்டல்கள் எவ்வளவு தான் இருந்தாலும் புதிதாக திறக்கப்படும் ஒவ்வொரு ஹோட்டலுக்கும் மவுசுகள் இருந்துதான் வருகிறது. மேலும் அலாதி சுவையுடன் அற்புதமான தரமான உணவு வகைகளுடன் புதிதாக எல்லைப்பிள்ளை சாவடியில் ஹோட்டல் அபிமன்யு தொடங்கப்பட்டுள்ளது.
இதனுடைய திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி ஹோட்டலை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளருமான NSJ ஜெயபால் உள்ளிட்ட ஹோட்டல் நிர்வாகிகள், பொதுமக்கள், நண்பர்களான அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவின் முயற்சியால் பணி உயர்வு பெற்ற FTC ஊழியர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் கொண்டாடினர். புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவின் சிறப்பான முயற்சியால் பல்வேறு துறைகளில் பல ஆண்டுகளாக பணிபுரியும் FTC ஊழியர்கள் புதுச்சேரி அரசை வற்புறுத்தி பதவி உயர்வு பெற்ற ஊழியர்கள் அனைவருக்கும் ஏனாமில் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினர். அப்பொழுது புதுச்சேரி மாநில முதல்வர் ரங்கசாமி, கவர்னர், அமைச்சர்கள் மற்றும் அனைத்து அதிகாரிகளும் ஊழியர்கள் அனைவரும் நன்றியை தெரிவித்தனர். புதுச்சேரியில் ஆன்லைன் மூலம் 7 பேரிடம் ரூபாய் 3 லட்சம் மோசடி நடந்தது குறித்து சைபர் கிரைம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் நிறவியை சேர்ந்தவர் சபீதா. இவர் ஆன்லைனில் பகுதி நேர வேலை தருவதாக கூறி சமூக வலைதளத்தில் வந்த தகவலை நம்பி ரூபாய் 99,527 செலுத்தி பணத்தை இழந்தார். இதேபோல் புதுச்சாரத்தைச் சேர்ந்த சுரேஷ் என்பவர் ரூபாய் 40,000 ஜெயராம் கார்டனை சேர்ந்த ஆகாஷ் பூமிநாதன் என்பவர் ரூபாய் 41,000 இழந்தனர். லாஸ்பேட்டில் லலித்குமார் என்பவரிடம் வங்கி அதிகாரி பேசுவதாக கூறி அவர் வங்கி கணக்கில் இருந்து ரூபாய் 56,994 காலப்பட்டு வாசி என்பவர் ஆன்லைனில் வந்த கிஃப்ட் வவுச்சரை பயன்படுத்திய பொழுது அவரது வங்கி கணக்கில் இருந்து ரூபாய் 49,000 அரியாங்குப்பம் ரமேஷ் என்பவரிடம் செல்போன் எண்ணுக்கு வந்த இணையதள முகவரிக்கு சென்று பார்த்த பொழுது அவரது வங்கி கணக்கில் இருந்து ரூபாய் 4,000 மாயமாகி இருந்தது. லாஸ்பேட்டை சிவசங்கர் என்பவர் ஆன்லைனில் விளையாட்டுப் பொருட்கள் வாங்க ரூபாய் 16,280 செலுத்தி பணத்தை இழந்தார். இதுகுறித்து சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி மோசடி நண்பர்களை தேடி வருகின்றனர். புதுச்சேரி மூலக்குளம் அருகே சாலை தடுப்பில் மோதி தலைக்குப்புற கார் கவிழ்ந்ததில் 4 பேர் படுகாயமடைந்தனர். புதுச்சேரியிலிருந்து வெளியூர் நோக்கி கார் ஒன்று சென்று கொண்டிருந்தது. மூலக்குளம் அடுத்த தக்கக்குட்டை அருகே சென்ற பொழுது எதிர்பாராத விதமாக ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையின் நடுவே இருந்த தடுப்பில் மோதி தலைக்குப்புற கவிழ்ந்தது. இதில் காரில் வந்த 4 பேர் காயமடைந்தனர். அவர்களை அந்த வழியாக வந்த பொதுமக்கள் மீட்டு சிகிச்சைக்காக புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் அவர்களது பெயர், விவரங்கள் தெரியவில்லை. இதுகுறித்து போக்குவரத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். உப்பளம் தொகுதியைச் சேர்ந்த 6 பயனாளிகளுக்கு தலா 1 லட்சம் வீதம் திருமண உதவி தொகைக்கான ஆணையை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி வழங்கினார். புதுச்சேரி அரசு திட்டத்தின் மூலம் புதுச்சேரி மாநிலத்தில் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள ஆதிதிராவிடர் நலன் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மக்களுக்கு திருமண உதவித்தொகை ரூபாய் 1 லட்சத்திற்கான காசோலையினை தலா ஒரு நபருக்கு 1 லட்சம் வீதம் உப்பளம் தொகுதியைச் சேர்ந்த 6 பயனாளிகளுக்கு உதவித்தொகை பெறுவதற்கு ஆணையை உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி பயனாளிகளுக்கு வழங்கினார். அவரவர் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என்பதையும் மகிழ்ச்சியுடன் பயனாளிகளுக்கு தெரிவித்தார். அப்பொழுது தொகுதி செயலாளர் சக்திவேல், காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் ராஜ்குமார், கழக துணை செயலாளர் நிசார், கிளை செயலாளர்கள் விநாயகமூர்த்தி, ராகேஷ், கழக சகோதரர்கள் பாலா, வைத்தீஸ்வரன், மோரிஸ், ரகுமான் ஆகியோருடன் இருந்தனர். 13 கோடி மரக்கன்றுகளை நடும் விழாவின் தொடக்க நிகழ்ச்சி குளோபல் கிரீன் ட்ரீ ஃபவுண்டேஷன் சார்பில் புதுவை கொரிமேடு டுவெல்கேட் பகுதியில் நடைபெற்றது. குளோபல் கிரீன் ட்ரீ ஃபவுண்டேஷன் சார்பாக சுற்றுச்சூழலை பாதுகாத்து பசுமை இந்தியாவை உருவாக்கிட கைகோர்க்க தேசத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட முன்னாள் இந்திய குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் குளோபல் கிரீன் ட்ரீ ஃபவுண்டேஷன் NGO நிறுவனம் புதுவை மற்றும் தமிழகத்தின் தேசிய நெடுஞ்சாலைகளில் 13 கோடி மரக்கன்றுகளை நட்டு இந்தியாவை பசுமை சாலைகளாக உருவாக்கிடும் பணிகளை செய்து வருகிறது. அதிக ஆக்சிஜன் வெளியிடக்கூடிய மரங்களான மருது, நீர்வேங்கை, தூங்குமூஞ்சி மரம், நாவல் மரம், புளிய மரம், வெங்கடக்கடம்பு, ஆலமரம், அரச மரம் மற்றும் பனை மரங்கள் போன்ற மரங்கள் நடும் பணியை ஊக்குவிக்கும் விதமாக பிரபல யூடியூப் ஸ்மார்ட் மைக் செட் ஸ்ரீராம் இன்று புதுவை கோரிமேடு டுவெல்கேட் பகுதியில் துவக்கி வைத்தார். இவ்விழாவில் குளோபல் கிரீன் ட்ரீ ஃபவுண்டேஷன் தலைவர் சத்யநாராயணன், டிரஸ்ட் காமேஸ்வரன் கலந்து கொண்டு தலைமை தாங்கினார். இதில் மைக் செட் ஸ்ரீராம் மரக்கன்றுகள் நட வலியுறுத்தி 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை குளோபல் கிரீன் ட்ரீ ஃபவுண்டேஷன் நிறுவனத்திற்கு வழங்கினார். இந்த விழாவில் தன்னார்வலர்கள், பொதுமக்கள், வர்த்தகர்கள் என பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டார். பசுமை இந்தியாவை உருவாக்கும் பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள உள்ளனர்.
மேலும் இது குறித்து குளோபல் கிரீன் ட்ரீ பவுண்டேஷன் தலைவர் சத்யநாராயணன், யூடியூப் ஸ்டார் மைக் சிட் ஸ்ரீராம் ஆகியோர் கூறுகையில், மரம் நமது உயிர், நாம் அனைவரும் மரங்களை வெட்டாமல் மரங்களை நட்டு இயற்கையை பாதுகாப்போம் என்றும், மேலும் இந்தியா முழுவதும் 13 கோடி மரக்கன்றுகளை நமது எதிர்கால சந்ததியினர் சிறப்பாக வாழ வழிவகை செய்ய நாம் அனைவரும் ஒன்றிணைந்த மரக்கன்றுகளை நட்டு பாதுகாக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். புதுச்சேரி லாஸ்பேட்டை ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயம். இந்த ஆலயத்தில் நடைபெறும் தீமிதி திருவிழா கடந்த 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தினம்தோறும் அம்மன் யானை வாகனம், சிம்ம வாகனம், முத்து பல்லக்கு என பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி திருவீதி உலா நடைபெற்றது. இதனை அடுத்த முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா நேற்று இரவு நடைபெற்றது. இதில் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ திரௌபதி அம்மன் அர்ஜுனன் மகாராஜா ரதத்திலும் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் சுமார் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். புதுச்சேரி இளைப்பிள்ளை சாவடியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன், ஸ்ரீ திரௌபதி அம்மன், ஸ்ரீ கங்கை அம்மன் மற்றும் ஸ்ரீ ஐயனாரப்பன் ஆலய மகா கும்பாபிஷேகத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை நகராட்சி இளைப்பிள்ளை சாவடியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன், ஸ்ரீ திரௌபதி அம்மன், ஸ்ரீ கங்கை அம்மன் மற்றும் ஸ்ரீ ஐயனாரப்பன் ஆலய ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. கும்பாபிஷேக விழா கடந்த 10ஆம் தேதி மகா கணபதி ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், நவகிரக ஹோமத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து சுவாமிகளுக்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்ற தீபாரதனை காட்டப்பட்டு சுவாமிகள் பல்வேறு வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் அளித்தனர். இதனையடுத்து 4 கால யாகசால பூஜை முடிவடைந்த யாத்ரா தானம் மற்றும் கடற்புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து காலை 8:40 மணிக்கு ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகமும், 9 மணிக்கு ஸ்ரீ திரௌபதி அம்மன், ஸ்ரீ கங்கை அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகமும், காலை 9:30 மணிக்கு ஸ்ரீ ஐயனாரப்பன் சுவாமி மற்றும் பரிவார ஆலய சுவாமிகளுக்கு மகா கும்பாபிஷேகமும் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மட்டுமின்றி ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனை அடுத்து சுவாமிகளுக்கு மகா அபிஷேகம் நடைபெற்று அன்னதானமும் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் செய்திருந்தனர். நாடுமேடு கிராமத்தில் எழுந்தரில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் ஆலய 16ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யான் நாடுமேடு கிராமத்தில் எழுந்தரில் உள்ள ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி சமேத ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தின் 16ஆம் ஆண்டு ஆடி திருமஞ்சன விழா மற்றும் திருக்கல்யாண வைபவம் பிரம்மோற்சவ விழா நடைபெற்று வருகிறது. இவ்விழாவின் முக்கிய நிகழ்வான நேற்று சிவபெருமானுக்கு பால், தயிர், பஞ்சாமிர்தம், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களான சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்ற சிறப்பு பூஜைகளுடன் தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து உற்சவ மூர்த்திக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்ட ஜலகண்டேஸ்வரர் சாமுண்டீஸ்வரி சுவாமிகளுக்கான திருக்கல்யாண உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான ஏம்பலம் செல்வம், பாமக மாநில அமைப்பாளர் கணபதி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் இந்நிகழ்ச்சிக்கு பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாதி தரிசனம் செய்து வழிபட்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழுவினர் மற்றும் கிராம பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். மடவெளி சிவலிங்கபுரம் பகுதியில் எழுந்தரில் உள்ள ஸ்ரீ சிவசைலநாதர் ஆலய பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் மடவெளி சிவலிங்கபுரம் பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ திருப்புரச்சந்தரி உடனுரை சிவசைலநாதர் ஆலயத்தின் 60ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து இவ்வாலயத்தில் சிவபெருமானுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்களுடன் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட தீபாரதனைகளுடன் சுவாமி வீதி விழாவும் நடைபெற்று வருகிறது. இதில் நேற்று இரவு ஸ்ரீ சிவசைலநாதர் திருப்புர சுந்தரி சுவாமிகளுக்கான திருக்கல்யாணம் வைபவம் நடைபெற்றது. முன்னதாக மணவெளி அம்மன் சன்னதியில் இருந்த பலவிதமான தட்டு வரிசைகளுடன் பெண் அழைப்பு நடைபெற்றது. யாக பூஜைகளுடன் திருப்புர சுந்தரி தாயாருக்கு திருமாங்கல்யம் அணிவிக்கப்பட்ட திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை உபயதாக காவல்துறை ஆய்வாளர் ஜெயராம், குடும்பத்தினர் மற்றும் ஆலய நிர்வாக குழுவினர், கிராம பொதுமக்கள் ஆகியோர் செய்திருந்தனர். உறவையாக அருள்மிகு ஸ்ரீ செம்மழநீர் மாரியம்மன் ஆலயத்தில்
இரண்டாம் நாள் உபயதாரர்கள் ஏற்பாட்டில் மின் அலங்காரத்துடன் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வெளியூர் கொம்யூன் உருவையாறு கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செங்கோழநீர் மாரியம்மன் ஆலய செடல் திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றுதல் விழா நேற்று முன்தினம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு கொடியேற்றுதல் நிகழ்ச்சியை கண்டு கழித்து சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து நேற்று சுவாமிக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இரவு மின் அலங்காரத்துடன் ஸ்ரீ செங்கோழநீர் மாரியம்மன், ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகன் உற்சவ வீதி உலா இரண்டாம் நாள் உபயதாரர்கள் ஏற்பாட்டில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அறங்காவல குழு தலைவர் மாணிக்கம், பொருளாளர் சீதாராமன் என்கிற ஆறுமுகம், செயலாளர் தமிழரசி, துணைத் தலைவர் வீரமணி உட்பட அறங்காவல குழுவினர், உபயதாரர்கள் மற்றும் கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை செய்திருந்தனர். புதுச்சேரியில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் ஒரு கிராம் 6760 ரூபாய், வெள்ளி ஒரு கிராம் 97 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். விபச்சார வழக்கில் மனைவி கைதானதால் அவமானம் தாங்க முடியாமல் 2 குழந்தைகளை கடலில் வீசிக்கொண்ட தந்தைக்கு போலீசார் விலை வீச்சு. போதைப்பொருள் வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் பாரபட்சமின்றி தண்டிக்கப்பட வேண்டும், முதல்வர் ரங்கசாமி பேச்சு. பொது ஊழியர்கள் கூட்டுறவு கடன் சங்க அலுவலகம் முதல்வர் ரங்கசாமி திறந்து வைப்பு. புதுவையில் தலை விரித்தாடும் சைபர் கிரைம் குற்றங்கள், பொதுமக்கள் சூழ்ச்சி வழியில் சிக்கும் அவலம். புதுவை முள்ளக்குளம் அருகே கார் கவிழ்ந்து 4 பேர் படுகாயம். இத்துடன் மீடியா செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.